நேற்றைய தினமானது யாழ்ப்பாணத்திலே தையிட்டி விகாரை சம்பந்தப்பட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டதை எங்களால் காண முடிந்ததாக இருந்தது. ஏனென்றால் அங்கு விகாரைக்குள் செல்வதற்கு போலீசார் ஊடகவியலாளர்களை வீதியிலிருந்து மறைத்தார்கள். அப்ப நான் கேட்கின்றேன் என்னென்றால், இனவாதம் மதவாதம் பேசக்கூடாது என்று சொல்லி ஆட்சியை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்திலே ஊடக சுதந்திரம் மறுக்கப்படுகின்றதா எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. நேற்றைய நாங்கள் ஊடக வலைத்தளங்களிலே பார்க்கும்போது ஊடகவியலாளர்களை வீதியிலே வைத்து மறைத்து விகாரைக்குள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி போலீசார் தடுக்கின்றார்கள். அப்படியாயின் கௌரவ ஜனாதிபதி ஆட்சிபீடம் ஏறும்போது அவர் என்ன சொல்லி இந்த நாட்டை பொறுப்படுத்தார்? இனவாதம் பேசக்கூடாது, மதவாதம் பேசக்கூடாது, ஊடக சுதந்திரமான முறையிலே நடக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் நேற்றைய விதத்திலே நாங்கள் பார்க்கும்போது ஊடகவியலாளர்களுடைய முற்றுமுழுதான சுதந்திரம் மறுக்கப்பட்டதாகவே நாங்கள் கருதுகின்றோம். இது நீண்ட காலமாக இந்த தையிட்டி விகாரையினுடைய பிரச்சனைகள் சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த அரசாங்கம் வைக்கப்படாமல் விட்டால் இனங்களுக்கு இடையிலே பாரிய முருகல் நிலை உருவாகும். ஆதலால் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தமிழர்களுக்கான இந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற இந்த மயிலத்தமடு பிரச்சனைகள், மேல்சத்திரை பிரச்சனைகளும் நீண்ட காலமாக சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு திட்டத்தினை, தமிழ் மக்களுக்கான மேச்சத்தரை திட்டத்துக்கும் ஒரு முடிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு சட்டவிரோதமான சிங்கள குடியேற்றங்களை தடுக்க வேண்டும். இந்த குடியேற்றங்களை தடுக்காம விட்டால் நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முருகல் ஏற்பட்டு கைகலப்புகள் ஏற்பட்டு பாரிய இரத்த ஆறு ஓடுவதற்கான வாய்ப்புகள் எங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கின்றன. கடந்த காலங்களிலே, யுத்த காலங்களிலே இனமும் யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு பொருளாதார சுமையினால் தாங்க முடியாத ஒரு நாடாக இலங்கை தேசம் ஒன்று இருக்கின்றது. இன்றைய வாழ்க்கை செலவை எடுத்துக்கொண்டால் தேங்காயினுடைய விலைகள், அரிசியினுடைய விலைகள், உப்பினுடைய விலைகள் நாங்கள் சொல்ல தேவையே இல்லை. அப்படியான ஒரு நாட்டிலே மீண்டும் இனமுறுகள் ஏற்பட்டு மத கலவரங்கள், இனக்கலவரங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கௌரவ ஜனாதிபதி அவர்களே தமிழர்களுடைய நிறங்களில் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் செய்வதை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்தி அதற்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கதைத்து அதை நிறுத்துவதற்கான ஆவணங்களை செய்யுமாறும் தற்போது நீங்கள் நாட்டை பொறுப்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த நாட்டை பொறுப்படுத்த வேளையிலே ஊடக சுதந்திரங்கள் மறுக்கப்படக்கூடாது என்றும் இனத்துக்கும் சமமான சம உரிமை அந்தஸ்துகள், மதங்களுக்குரிய அந்தஸ்துகள், சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நீண்ட காலமாக இந்த பிரச்சனை ஆறாத புண்போல் செல்லாமல் தையிட்டி விகாரையானது பல ஆண்டு காலமாக இனங்களுக்கு இடையிலே முருகலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஆதலால் நாங்கள் மிகவும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி மயிலத்தமடு மேச்சல் தரை பிரதேசமாக இருக்கட்டும், தையிட்டி பிரதேசமாக இருக்கட்டும், மற்றும் ஏனைய இடங்களிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாக இருக்கட்டும், இதன்களை உடனடியாக அவர் தடுத்து நிறுத்தி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு, இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் இவைகளை கட்டியெழுப்பி முழுமையான ஊடக சுதந்திரத்தை ஊடகவியலாளர்களுக்கு இந்த இலங்கை தேசத்திலே அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தயவாய் கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பி அடிப்பது என்பதை விட்டு விடுவோம். நீங்கள் அழுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால், அந்த வலியை சொல்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் எங்கே ஐயா ஜனநாயகம் இருக்கிறது? நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த கொள்கை நிலப்பாட்டில் இருப்பவராக இருக்கலாம், ஆனால் இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு அடி விழுந்தால் தான் தெரியும். சங்கிலிய மன்னன் ஆண்ட கோட்டை நாங்கள் அதை வந்து மியூசியமா வச்சு கும்பிடுறோம். அந்த கோட்டை தன்னுடைய சொல்லி புத்தத்துறை வந்து ஒரு உறுதியை கொண்டு காட்டுல எங்க நாங்கள் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழுகிறோம். கொஞ்சம் மாதம் கடமையாற்றி ஆஸ்பத்திரியை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது உண்மை என்றால் எவ்வாறு மக்கள்
பூர்வீகமாக பரம்பரையாக வாழ்ந்த காணியை விட்டுட்டு அந்த மக்களை போக சொல்ல முடியும் உங்களால்? 4 பேருடைய போராட்டம் என்றும் கையெட்டியினுடைய விகாரை அகற்றப்படக்கூடாது, மாற்று காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டால் போதும் என்றும் கூறிய விகாராதிபதிக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, சைவ கோயில்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழர் தாயகத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்று நிம்மதியா இருக்க விடுங்க. இன ரீதியான மோதலுக்கு நாங்கள் வரையில, மத ரீதியான மோதலுக்கு நாங்கள் வரையில, ஒற்றுமையாக வாழும். இப்படி தொழில்தான் கடைசி ஆயுத போராட்டம் தொடங்கினது. இனவாதத்தை தூண்ட வேண்டாம், விகாரையை அகற்றச் சொல்லி மதவாதத்தை தூண்ட வேண்டாம், கலவரத்தை தூண்ட வேண்டாம் என்ற கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மதவாதிகள், அவர்கள்தான் இனவாதிகள். தையிட்டியிலே சட்டவிரோத விகாரைக்கு எதிராக 2வது நாளாக மக்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் பெற்று நடந்து கொண்டிருக்கிறது. 4 பேருடைய போராட்டம் என்றும் தையிட்டியினுடைய விகாரை அகற்றப்படக்கூடாது, மாற்று காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டால் போதும் என்றும் கூறிய விகாராதிபதிக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் தெளிவான செய்தி ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இது தமிழ் மக்களுடைய காணி, தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருப்பது விகாரை அல்ல, அது ஒரு சட்டவிரோத கட்டடம். அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும். தென்னிலங்கையிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, சைவ கோயில்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழர் தாயகத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் தெளிவான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை ஆளும் கட்சி கருத்தில் எடுக்க வேண்டும், அல்லது இந்த மக்களுடைய திரட்சி எதிர்காலத்தில் பாரிய திரட்சியாக மாறும். அதற்கு பதில் சொல்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக வேண்டும். நாங்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் சட்ட ரீதியாக கட்டப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு பௌத்த விகாரையும் அகற்ற கூறவில்லை. எமது காணிகளை ஆக்கிரமித்து சட்டத்தை மீறி, இந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறி அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடத்தை அகற்ற கூறுகிறோம். ஆகவே எமது உணர்வுகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் சிங்கள மக்களும் சிங்கள புத்திஜீவிகளும் சிங்கள சிவில் பொது அமைப்புகளும் எமது கோரிக்கையை ஏற்று எம்மோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை அகற்றுவதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். அவர்களுக்கும் தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு சென்ற சில கோமாளிகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது உங்களுக்கான செய்தி. இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் எதிர்காலத்திலும் நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் அற்ப பதவிகளுக்காக, சில நேரத்தில் ஆளுநருக்கு ஆசை இருக்கலாம் தான் தொடர்ந்தும் ஆளுநரை வர வேண்டும் என்று, உங்களுடைய அற்ப பதவிகளுக்காக தயவு செய்து இனத்தை அடகு வைக்காதீங்க. சில நேரத்துல கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசை இருக்கலாம், நாளைக்கு சுகாதார அமைச்சரா வரணும் என்று, அதுக்காக இனத்தை அடகு வைக்காதீங்க. நாங்கள் கேட்கிறது எங்கட நிலத்தை. உங்களால கொஞ்ச நாளைக்கு கடமையாற்றின ஆஸ்பத்திரியே விட்டுட்டு போயிலான்னு போராடுற மாதிரி காட்டினீங்க. கொஞ்ச மாதம் கடமையாற்றி ஆஸ்பத்திரியை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது உண்மை என்றால், எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக பரம்பரையாக வாழ்ந்த காணியை விட்டுட்டு அந்த மக்களை போக சொல்ல முடியும் உங்களால்? உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அரசினுடைய இரகசிய முகவர்கள். உங்களுடைய வேடங்கள் கலைந்து விட்டது. மக்கள் உங்களுடைய வேடங்களுக்கு இங்கே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது இதுதான், இது எங்களுடைய மக்களுடைய காணி, மாற்று காணிகளை ஏற்க முடியாது, சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். தையிட்டி மக்களுடைய இந்த காணி அபகரிப்பு எந்த வகையிலும் எந்த மதத்தின் தர்மத்தின் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநீதியான ஒரு விடயம். இந்த அநீதியான விடயத்தை பௌத்த தர்மத்தின் உண்மையான பௌத்த தர்மத்தின் வழி நின்று சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். பனியால விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல யுத்தத்தினாலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சொத்துக்கள் சுகங்களை இழந்து நிற்கின்ற இந்த மக்களுடைய காணிகளை இவர்கள் அடாத்தாக ஆக்கிரமித்து விகாரை கட்டியிருப்பது மிகவும் துன்பகரமான ஒரு விடயம். புத்தர் போதித்தது பிணி, மூப்பு, சாக்காடு ஆகிய இந்த 3 துன்பங்களிலும் இருந்து விடுபடுவதற்கு, மக்களை விடுபடுவதற்குத்தான் அவர் மக்களுக்கு போதனை செய்தார். ஆனால் அந்த வழியிலே வந்த பௌத்தர்கள் இன்று ஏனைய இன மக்களுக்கு துன்பத்தையும் சோகத்தையும் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அநீதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடாத்தாக காணி ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த உண்மையை நிலைமையை சரியாக விளங்கி எங்களுடைய மக்களின் காணிகளை அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று
கடவுள் இல்ல சிவனொலி மாதமலை போனான் மதுரைக்கு ஏன் போனான் புத்தகமலை கும்பிடத்தான் போனான் அவன் சொல்லிடும் 1000 இடத்தை சொல்லிடும் கடவுளை சொல்லிடும் அது தேவையில்லை அங்க தேடி போனான் ஆனா இங்க அப்படி வந்து இல்லையே இங்க வந்து புத்தகமா வந்து இறங்கி சொல்ல சாட்டி சொல்ல முடியுமா அல்ல சிங்கள மன்னர் ஆட்சி செய்தவன் சொல்ல முடியுமா நான் இப்ப நல்லூர்ல திருமணம் செய்து இருக்கான் ஒரு புத்த துறவி ஒரு 4 வருடத்துக்கு முன்ன வந்தவர் இந்த சங்கிலிய மன்னன் ஆண்ட கோட்டை நாங்கள் அதை வந்து மியூசியமா வச்சு கும்பிடுறோம் அந்த கோட்டை தன்னுரியம் சொல்லி ஒரு புத்த துறவி வந்து ஒரு உறுதியை கொண்டு காட்டுற எங்க நாங்கள் இருக்கிறோம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழுகிறோம் நான் இந்த இந்த இடத்துல வாழப்படுறது எங்க நிம்மதியா இருக்க விடுங்க இன ரீதியான மோதலுக்கு நாங்கள் விரையில மத ரீதியான மோதலுக்கு நாங்கள் விரையில ஒற்றுமையாக வாழும் இப்படி தொழில்தான் கடைசியில் 1000 போராட்டம் தொடங்கினது கடைசியில் அடிபட்டது சிங்களம் தமிழனும் அல்ல உலக வல்லரசுகள் சென்றவைத்தது தமிழுடைய வீரம் உலகம் அறிந்தது நீங்க அறிவிகள் மீண்டும் சமுதாயத்தை படுபாதாரத்தில் தள்ளாதீர்கள் நாங்கள் யாரையும் நம்பி எந்த நாட்டையும் நம்பி எந்த ஒரு தலைமைத்துவத்தையும் நம்பி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடவில்லை சாதாரண இடிய துவக்க தொடங்கிய போராட்டம் இன்னைக்கு விமானப்பட ஆதாயப்பட சொல்லி உலகமே அதிக அளவுக்கு ஆளாக்கிய படையடிகள் தமிழர் படை இங்க மீண்டும் சமுதாயத்தை லூசுத்தனமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் அவர்கள் வாழ பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பிரிட்டிஷ் மகாராணிக்கு மேல் சொல்லி கொடுத்தான் தமிழன் உலகம் அறியும் வல்லத்து துறை கப்பல் அனுப்பி அமெரிக்கா லண்டனுக்கு அனுப்பியவன் தமிழன் கடலுக்கு அழகு செய்து அனுப்பவன் தமிழன் நான் தமிழனை பெருமைப்படுத்தி கூற விரும்பவில்லை மற்ற இனத்தை குறைக்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் செய்வது தவறு இந்த ஜெனரேஷன் நாங்கள் அழிந்து போகலாம் இந்திய சமுதாயத்தை போராட்டத்துக்கு இறக்காதீங்க அரசியல்வாதிகளுக்கு சொல்றேன் ஒட்டுமொத்தமா இவங்க தீர்வு சொல்லுங்க மக்களுடைய காணிகள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுது யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக கச்சிதமாக திட்டமிடப்பட்டு அந்த நேரம் படைகளுடைய பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து இராணுவத்தாலே மறைமுகமாக ஒளித்து கட்டப்பட்ட விகாரைதான் தையிட்டி திஸ்ஸ விகார அந்த விகாரைக்கென்று உரிய ஒரு காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் பொதுமக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அதுவும் அவர்கள் உறுதிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதை ஆக்கிரமித்து இப்படி இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள யாரும் செல்ல முடியாது என்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள் ஏன் நீங்கள் அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை கட்டும் வரை ஏன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று கட்ட ஆரம்பித்ததே எங்களுக்கு தெரியாது தெரிய வந்ததன் பிற்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே இதை பற்றி கதைக்கப்பட்டு அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்பட்டு வெளிவடக்கு பிரதேச சபையாலும் பொதுமக்களாலும் மல்லாகம் நீதிமன்றத்திலே வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகள் இன்றும் தீர்வில்லாமல் இழுபட்டு கொண்டிருக்கின்றன இந்த கட்டுமானத்தை நிறுத்தச் சொல்லி வழக்கு போட்டு வழக்குகள் ஊடாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது இதுதான் குருந்தூர் மலை கற்றுத் தந்திருக்கிற பாடம் நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இன்று எங்கிருக்கார் என்று தெரியாத நிலையிலே ஒரு நாட்டினுடைய நீதிபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் சட்டத்தினூடாக எங்களால் எதையுமே சாதிக்க முடியாது இது சட்ட பிரச்சனை அல்ல இது மத பிரச்சனை அல்ல இது தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை ஆகவே தமிழர்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல எல்லா மதங்களையும் அரவணைச்சு செல்லுகின்ற இனம்தான் தமிழினம் எல்லா இனங்களையும் அரவணைச்சு செல்லுகின்ற இனம்தான் தமிழினம் ஆக அடக்குமுறை ஒடுக்குமுறை நடத்தப்பட்டதன் விளைவாக மக்கள் அதற்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழும் பொழுது அதனை இனவாதம் என்றும் மதவாதம் என்றும் பூசுகின்ற அந்த கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ இனவாதத்தை தூண்ட வேண்டாம் விகாரையை அகற்றச் சொல்லி மதவாதத்தை தூண்ட வேண்டாம் கலவரத்தை தூண்ட வேண்டாம் என்ற கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மதவாதிகள் அவர்கள்தான் இனவாதிகள் ஒருவன் உங்களை ஓங்கி அடித்து விட்டால் நீங்கள் அழக்கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் அடி வாங்கி வலி வேதனையோடு இருக்கும் பொழுது திருப்பி அடிப்பது என்பதை விட்டு விடுவோம் நீங்கள் அழுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் அந்த வலியை சொல்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் எங்கே ஐயா ஜனநாயகம் இருக்கிறது நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் எந்த கொள்கை நிலப்பாட்டில் இருப்பவராக இருக்கலாம் ஆனால் இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு அடி விழுந்தால் தான் தெரியும் இங்கே காணியை கொடுத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய காணிகள்
அவர்கள் கதைக்க முடியாத உணர்வு நிலையிலே கண்ணீரோடு இருக்கிறார்கள். நான் இப்போ ஒவ்வொருவராக சந்தித்து கதைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த விதத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் இதனை புரிந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக திரண்டட வேண்டும். ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஏற்படுவதன் ஊடாக மட்டுமே நாங்கள் எங்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை சொல்லி சர்வதேசம் இதிலே தலையிட்டு தமிழர்களுக்கு நீதியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம்.